ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் முடிஞ்சு ஊருக்கு போற வெள்ளிக்கிழமை கூட எப்படி பரபரப்பா போச்சுன்னு பாப்போமா. ஈவினிங் 4 மணிக்கு ட்ரெயின் இருக்கிறதுனால காலம்பரை வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போலாம் தான் நினைச்சேன். ஆனா காலம்பரை 8 மணிக்கு மேனேஜர் கால் பண்ணி பிரசன்டேஷனோட அப்டேட் கேட்டதுனால அலறிக்கிட்டே ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமாளிச்சிட்டேனா போதும். நைட் ஊருக்கு போய் சனி ஞாயிறு வைப்பு வச்சு இந்த பிரசன்டேஷனை முடிச்சிருவேன். இந்த ஏஐக்கு ப்ராம்ப்ட் கொடுக்கிறதுக்கு ஒரு தனி திறமை விடும் போல இருக்கு. அது நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சரிப்பட்டு வர மாட்டேது. காலம்பரை டவ் ஷாம்பு இல்லாம சோப்பு வச்சு தலை குளிச்சதுனால ஸ்பிரிங் ரோலா மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. காலம்பரை ஃபுட் கோர்ட்ல கிடைச்ச 2 இட்லியை போட்டுட்டு வீட்ல தான் புரோட்டீன்லாம் வெள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த பிரசன்டேஷன் முடிக்கிற வரைக்கும் என் மேனேஜர் என்ன விட்டுற மாதிரி இல்ல. எங்க போனாலும் இவருக்கே கால் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனாலும் என் மேனேஜர் ரொம்ப நல்லவர் தான். அவரை கேப்டன் கூல்னு கூட சொல்லலாம். கால் பண்ணி இப்ப பேசல என்ன சொன்னாருன்னா, அரை மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலையை 4 நாளா இழுத்துக்கிட்டு இருந்தாலும் அது உங்களால பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கன்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்றாரு. 12 காலுக்குள்ள டான் லஞ்சுக்கு ஜம்ப் சுமாரா தான் இருந்துச்சு. என் மேனேஜர் கொடுத்த மோட்டிவேஷனுக்கு நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் அது சரி வர மாதிரி இல்ல. லஞ்ச் டைம் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு போய் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம்னு கிளம்புனா அமீர் பாய் நான் ஒரு வேணும் சொல்ல வேணாம்னு சொன்னா கேட்கல. அடிக்கிற வெயிலுக்கு ரூம் கதவை சாத்திட்டு 1.5 மணி நேரமா வேர்த்து சத்திர வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அமீரை பதற விட்டு குளிச்சிட்டு சதர ஆபீஸ்க்கு ஓடி வந்து மேனேஜர் கிட்ட இன்னைக்கு சீக்கிரமா லாக் ஆஃப் பண்ணிடுவேன்னு சொன்னதுனால ஆபீஸ்க்கு போய் சைன் ஆஃப் பண்ற ஃபார்மாலிட்டி பெண்டிங் இருக்கு. என்னோட லாஸ்ட் 2-3 வீடியோலயே சொல்லிருப்பேன். நான் 2 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற ஸ்கேன்ல ஒரு எரர்னால அந்த ஸ்கேனை கம்ப்ளீட் பண்ணவே முடியல. அதோட டியூ டேட் நேத்திக்கு முடிஞ்சதுனால இப்போ அது வெடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. நல்ல வேளை இன்னைக்கு நான் சீக்கிரமா லாக் ஆஃப் பண்ணதுனால தப்பிச்சு அப்படின்னு நினைச்சேனா அதான் இல்ல. ஆபீஸ்ல ஃபார்மாலிட்டியை முடிச்சிட்டு சைன் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1/2 டீயை போட்டு ஆபீஸ்க்கு டாடா பை பை சொல்லிட்டு ட்ரெயினுக்கு டைம் ஆனதுனால ஆட்டோவை கூட்டிட்டு வந்து என்னோட 2 ஷேரிங் ரூம்ல லக்கேஜ் எடுத்துட்டு அப்புறம் ஒரு பஸ் பிடிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஆட்டோல வரப்பயும் சரி, பஸ்ல வரப்பயும் சரி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரி, ட்ரெயின்ல இருந்தாலும் ஆபீஸ்ல மேனேஜர் கூட டீம்மேட் கூட கால் போய்கிட்டே இருந்துச்சு. அட் தி எண்ட் ஆஃப் தி டேல ட்ரெயின்ல கால்லயே அந்த ஸ்கேனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மத்தியான வாய்ஸ் கொடுத்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் ஒர்க் போய்கிட்டே இருந்ததுனால அமீர் பாய் கிட்ட பெருசா பேச முடியல. அதனால அவங்க மட்டும் கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஆனா நாங்க 2 பேரும் சீட் புக் பண்ணி இப்படி பாத்ரூம் பக்கத்துல கப்புல உட்கார்ந்துட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, எங்களுக்கு பக்கத்துல ஒரு பல்கான கை வந்து உட்கார்ந்துட்டாரு. 4.5 மணி நேரம் நின்னுகிட்டே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து பஸ் பிடிச்சு ட்ராலி உருண்டு பஸ் விட்டு போயிடுமான பயந்துகிட்டே ஊருக்கு வந்தாச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லா அமீர் கூட இருந்ததுனால டே எப்படி பயங்கரமா போச்சுன்றதுக்கு அமீர் தான் சாட்சி. இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறப்ப அமீர் பாய் மாட்டிக்கிட்டதையும் டிராவல் பண்றப்ப கூட ப்ராஜெக்ட் கால் போய்கிட்டு இருந்ததையும் அமீர் பாய் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் டெய்லி பார்த்து சமாளிக்கிற என்னோட பிரெக்னன்ட் லேடி எவ்வளவு பெரிய அப்பட்டக்கரா இருப்பாங்க. நான் வீட்டுக்கு வரப்ப எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பை கொடுத்தாங்க. கட்டை எந்தாதுல டாப் யூடியூப்ல 100 நண்பங்களை பெற்றதுனால பிரெக்னன்ட் லேடி எனக்காக கிரியேட்டின் கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பாசமலையை பொழிஞ்சிட்டாங்க. என்னோட பிரெக்னன்ட் லேடிக்கு கவர்மெண்ட் ஜிஹெச்ல இருந்து ஒரு ஹெல்த்தி கிட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நெய் ஆவினா ஓகே. அது என்ன இது? சிரப். ஓகே 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 ஓகே. பாட்டில் பவுடர், புரோட்டீன் பவுடர். புரோட்டீன் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம காட்டு புனி அவரோட குட்டியெல்லாம் எங்க வீட்டுல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கா சீக்கிரட்டா. கட்டையம் புனி எல்லாம் இருக்கிறதுனால தலைவி அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு குட்டிக்கெல்லாம் பயங்கரமான ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்கா. நாங்க ஆர்டர் போட்ட பெட் வந்து பயங்கர போராட்டம் பண்ணி பாக்க டம்மி பீஸா இருந்து கவர் பிரிச்ச உடனே ஜெயிண்டா உப்பிருச்சு. கண்ணை துறக்காத பூனை குட்டிகளுக்கு காப்பாற்ற வேண்டிய லெவலுக்கு என்னாச்சு.